நாமல் ராஜபக்ச வசமாக சிக்க போகிறார் என்பது மட்டும்தான் இப்போது வெளிப்பட்டு நிற்கின்றது. நாமல் ராஜபக்ச சட்டத்தரணியானது போலி என்கின்ற கூறப்படுகிறது. சட்டத்தரணிக்கான அவருடைய சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அப்படியாயின் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்திலே ஆஜராகிய வழக்குகளினுடைய நிலைமைகள் என்னவாக போகின்றது? கிழக்கு மாகாண சபையை முன்கூட்டி கலைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவின் நடவடிக்கையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் 19 ஜூன் 2012 அன்று அனுமதித்தது விசாரிப்பதற்கு எடுத்துக்கொள்வதற்கு. நீதிபதிகள் ஸ்ரீகாந்தா மற்றும் திபாலி விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வில் திருத்த பிரேரணைகளுடன் இந்த வழக்கை ஜூலை 11ஆம் தேதிக்கு நிர்ணயித்தார்கள் நீதியரசர்கள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு வாக்காளர் கிழக்கு மாகாண சபையை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு செய்திருந்தார். அந்த மனுவினுடைய தன்மை இப்படி இருக்கின்றது. இப்போது மனு அது ஒரு முக்கியமான விடயம், அது விட்டு விடுவோம். அதில் ஆஜராகிய நாமல் ராஜபக்ச தொடர்பில் தான் நம்முடைய கேள்வி இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் வாக்காளராக உள்ள மனுதாரர் ரணங்க அமர்சிங்க, கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன், வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பைசல் முஸ்தபா ஆகியோர் நீதிமன்றத்திலே முதலமைச்சருக்காக ஆஜராகியிருந்தனர். கிழக்கு மாகாண ஆளுநர் ரியல் அட்மிரல் ஓய்வு பெற்ற மோகன் விஜய விக்ரம, கிழக்கு மாகாண அமைச்சர் சுபைர் நவரத்னராஜா மற்றும் பலர் சார்பில் அன்றைய நாளிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தனர். மனுதாரருக்காக இவ்வாறான வழக்கிலே நாமல் ராஜபக்ச ஆஜராகியிருக்கின்றார். அப்படியே இந்த வழக்கில் இவருடைய சட்ட புலமை அல்லது சட்டத்தின் இவர் கொண்டிருக்கக்கூடிய சான்றிதழ் பிழை என்றால் இவர் வழக்குகளுக்கு ஆஜராகியதனுடைய நிலைமைகள் என்ன? அப்படியாயின் இவர் நீதிமன்றத்தை முறையாக வழிநடத்தி இருக்கின்றார். மட்டக்களப்பிலே எப்படி ஒரு போலியான சட்டத்தரணி கைது செய்யப்பட்டாரோ அதற்கு இணையாகத்தான் நாமல் ராஜபக்ச இருக்கின்றாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இது எம்மால் எழுப்பப்பட்ட கேள்வி அல்ல. நாடாளுமன்றத்திலே அமைச்சர் முன்வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்போது எழுந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் நாம் இவ்விடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம். இவ்வாறாக ஒரு மோசடியான சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ச இவ்வாறெல்லாம் செயற்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாது இப்போது நாமல் ராஜபக்ச அவர்கள் என்ன பதில் அளிக்க போகிறார்? நாமல் ராஜபக்சவின் பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் நாடாளுமன்றத்திலே வெளிப்படையாக கேட்டிருக்கிறார். இது தொடர்பில் நாமல் ராஜபக்சவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? நாமல் ராஜபக்ச எதனை வெளிப்படுத்த போகிறார்? நாமல் ராஜபக்சவின் தந்தை முன்னாள் ஜனாதிபதி, 2 முறைகள் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எதனை கூறப்போகிறார்? நாமல் ராஜபக்சவுக்காக கூடவே திரிகின்ற அல்லது கூடவே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் எதனை கூறப்போகிறார்கள் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.